வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்த ஆண்டு இதுவரையில் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் காரணமாக 63 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் தகவல். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு. கோட்டா கோகம போன்று அனர கோகம உருவாகாது எனவும் அது உருவாக்கப்பட்டால் அதை அரசியல்வாதிகள் அல்லாது மக்களை உருவாக்க வேண்டும் என்றும் சுனில் ஹந்துனத்தை தெரிவிப்பு. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கும் துறையில் நிரப்பப்பட வேண்டிய இடங்களுக்கு நான் தொடர்ந்து வாதிடுவேன். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அறிக்கை. இனி விரிவான செய்திகள். இந்த ஆண்டு இதுவரை லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் காரணமாக 63 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்றிருந்த அமர்வு ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இதில் அவர் கூறுகையில், இந்த ஆண்டின் கடந்த 6 மாதங்களில் அரசியல்வாதிகள், அவர்களது உறவினர்கள் மற்றும் பொது அதிகாரிகள் உட்பட மொத்தம் 63 பேரை லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்துள்ளோம். அவர்களில் 34 பேர் லஞ்ச குற்றச்சாட்டுகள், 29 பேர் ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரத்தில் இவர்களின் மத்தியில் 7 பேர் அரசியல்வாதிகள் அல்லது முன்னாள் அரசியல்வாதிகள், 5 பேர் அரசியல்வாதிகளின் உறவினர்கள் மற்றும் 9 பேர் பொதுமக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 2024ஆம் ஆண்டில் மட்டும் 58 பொது அதிகாரிகள் மற்றும் முன்னாள் பொது அதிகாரிகள் மற்றும் 28 பொதுமக்கள் லஞ்ச குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் கடந்த ஆண்டில் மொத்தமாக 86 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்திருந்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதியின் தரப்பு வழக்குரைஞர்களின் வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜாயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 2022 மே 9ஆம் தேதி இடம்பெற்ற மக்கள் எழுச்சியின் போது மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல கிரீப்பையின் வேவ பகுதியில் அமைந்துள்ள சட்டவிரோத கட்டடம் உள்ளிட்ட சொத்துக்கள் சேதமடைந்தன. இந்த இடத்தில் காணி மகாவலி அதிகார சபையினது என்று அடையாளம் காணப்பட்டதோடு அதன் காரணமாக இழப்பீடு வழங்கப்படவில்லை. இருப்பினும் இழப்பீட்டு பணியை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் அதற்கு பொறுப்பான சில அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்ததாக சசீந்திர ராஜபக்ச மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் இழப்பீட்டை பெற்றதன் மூலம் ஊழல் மற்றும் சதிச்செயல் குற்றங்கள் நிகழ்ந்துள்ளன என்றும் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான சொத்துக்கள் குற்றவியல் ரீதியில் தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் மீது குற்றம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அமைய லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சசீந்திர ராஜபக்சவை நேற்று புதன்கிழமை முற்பகல் கைது செய்திருந்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பை தொடர்ந்து ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜோய் ஜாஸ்டின் நேற்று பிற்பகல் இலங்கைக்கு உத்தியோகபூர்வமாக 3 நாள் விஜயமாக வருகை தந்துள்ளார். சமந்தா ஜோய் மாஸ்டின் மற்றும் அவருடன் வந்த அதிகாரிகள் குழுவை வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்றுள்ளார். விஜயத்தின் போது சமந்தா ஜோய் மாஸ்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். இந்த சந்திப்புகளின் போது இலங்கை ஆஸ்திரேலியா இடையிலான ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் வழிகள் மற்றும் தற்போதுள்ள செயலில் உள்ள ஒத்துழைப்பு துறைகளை விரிவாக்கும் வாய்ப்புகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையில் தங்கியிருக்கும் நாட்களில் ஆளுநர் நாயகம் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் செய்ய உள்ளதோடு பண்டாரகம, மெரிச மற்றும் வெலிகம் ஆகிய இடங்களில் ஆஸ்திரேலிய ஆதரவோடு செயல்படுத்தப்படும் திட்டங்களையும் பார்வையிட உள்ளார். ஆஸ்திரேலியாவின் புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் அந்த நாட்டு பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மால்ஸ் இலங்கைக்கு விஜயம் செய்ததோடு வெளியுறவு அமைச்சர் பெனி வாங் மற்றும் இலங்கை அமைச்சர் விஜித ஹேரத் இடையிலும் மலேசியாவில் இருதரப்பு சந்திப்பு நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. கோட்டா கோகம போன்று அனர கோகம ஒருபோதும் உருவாகாது எனவும் அது உருவாக்கப்பட்டால் அதை அரசியல்வாதிகள் அல்லாது மக்களை உருவாக்க வேண்டும் எனவும் அமைச்சர் சுனில் ஹந்துனத்தை தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே இதனை தெரிவித்த அவர், இலங்கை மக்கள் போய்விடுங்கள் என்று சொன்னால் அனுர ஒரு கணம் கூட தங்க மாட்டார் எனவும் நம்மில் யாரும் ஒரு கணம் கூட தங்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் விரும்பிய மாற்றங்களை கொண்டுவர 15 தொடக்கம் 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று சீன கம்யூனிஸ்ட் கட்சி தன்னிடம் கூறியதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். 5 ஆண்டுகளில் மாற்றங்களை செய்ய முடியாது என்றும் 4 அல்லது 5 தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். அண்மையில் சீனாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது சீன கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடனான கலந்துரையாடல்களில் இந்த கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டுள்ளதாக டெல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கும் துறையில் நிரப்பப்பட வேண்டிய இடங்களுக்கு நான் தொடர்ந்து வாதிடுவேன் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல் கட்சிகள், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் மத தலைவர்கள்
ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கும் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கும் ஐநா செயலாளர் நாயகத்திற்கும் அனுப்பிய கூட்டு கடிதத்திற்கு அவர் எழுதிய பதிலில் இதனை தெரிவித்துள்ளார். அதில் அனுப்பப்பட்ட கடிதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள சிந்தனைகள் மற்றும் கவலைகள் என் அறிக்கையில் பிரதிபலிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான தனது விஜயம் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஒரு முழுமையான சுயாதீன விசாரணைக்கான அவசர தேவையை வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான தனது விஜயத்தின் போது பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிர் வாழ்ந்தோருடன் நடந்த சந்திப்புகள் தீவிரமான உணர்ச்சிகளை ஏற்படுத்தியதாகவும் செம்மணி பகுதியில் சட்டத்தரணிகள் மற்றும் மக்களுடன் நடைபெற்ற சந்திப்புகள் அங்கு இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வினை பார்வையிட்ட அனுபவம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த அனுபவங்கள் இலங்கையில் நிலவும் நியாயத்தை நோக்கி நகரும் வெறுமையான செயல்களினை நிரப்ப வேண்டிய அவசியத்தினையும் முழுமையான சுயாதீனமான பின்விளைவுகளை கொண்ட விசாரணைகளுக்கான சூழலை உருவாக்க வேண்டிய தேவையையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இருப்பினும் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் இலங்கையின் ஆட்சியாளர்கள் ஒரு நியாயமான பொறுப்புக்கூறு மற்றும் சுயாதீனமான விசாரணை முறையை உருவாக்குவதிலும் சர்வதேச ஆதரவை பெறுவதிலும் முற்றிலும் தோல்வி அடைந்துள்ளதாக அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்குவது தொடர்பாக அரசாங்கம் எடுத்துள்ள முடிவுக்கு எந்த ஒரு கருத்துக்களையும் வெளியிட விரும்பவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் இந்த தீர்மானம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. அரசாங்கம் தேவைக்கேற்ப அந்த சலுகைகளை நீக்கலாம். போரை முடிவுக்கு கொண்டு வந்ததற்காக விசேட சலுகைகள் வழங்க வேண்டிய அவசியமில்லை என ஆளும் கட்சியின் பிரதிநிதிகள் கூறுவதாக ஊடகவியலாளர் ஒருவர் கூறினார். இதற்கு பதிலளிக்கும் போது அப்படியும் இருக்கலாம் என்று சிரித்துவிட்டு கோட்டாபய ராஜபக்ச மேலதிக பதிலை வழங்காமல் அந்த இடத்தை விட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்திற்கு எதிராக இதுவரை 25 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்தார். தொலைக்காட்சி ஒன்றுக்கான நேர்காணலின் போது அவர் கருத்து வெளியிடுகையில் 76 வருடங்களாக எங்களை கள்வர்கள் என்று விமர்சித்தவர்கள் தற்போது 8 மாதங்களுக்கு முன்தான் அதிகாரத்தில் வந்து அமைச்சர்கள் ஆகியுள்ளார்கள். நாட்கள் செல்ல செல்ல ஆசைகள் உருவாகலாம். அப்போது பார்ப்போம். ஆசைகள் யாருக்கு இல்லை, எல்லோருக்கும் இருக்கின்றது. எங்களுக்கு அறிவும் அனுபவம் உள்ளது. எதுவும் எங்களுக்கு கேட்காமல் இருக்காது என்று குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து போலீஸ் திணைக்களத்திற்கு 100 பேரை இணைக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்திருந்தும் அவர்கள் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டும் என்று தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அதற்கான ஏராளமான அரசு நிதி செலவிடப்பட்டுள்ளது. இவை யாருடைய பணம்? போலீஸ் துறையில் பெரும் பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவில் இருக்கும் 1000 பேரையும் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவில் உள்ள 700 பேரையும் மாற்றாமல் அந்த இடத்திலேயே வைத்துள்ளனர். இவர்கள் மக்களுக்கு பொய் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையான தகவல்கள் எங்களிடம் இருக்கின்றன என்று அவர் கூறினார். மேலும் குரங்குகள் மற்றும் மயில்கள் பற்றிய கணக்கெடுப்புக்காக பல மில்லியன் ரூபாய் வீணடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டியது யார் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தார். இலங்கையிலும் சர்வதேச அளவிலும் கவனத்தை ஈர்த்துள்ள யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் உள்ள மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய அகழ்வு பணியில் புதிதாக 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஏற்கனவே கண்டறியப்பட்ட 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இன்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நேற்று வரை மொத்தமாக 133 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது வரையில் மொத்தமாக 147 எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கடந்த 2 நாட்களாக சித்துப்பாத்தி வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் ஆய்வுகளின் அறிக்கை வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அதே நாளில் இந்த புதைகுழி தொடர்பான அடுத்த வழக்கு விசாரணையும் நடைபெறவுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் வழக்குரைஞர் PS நிரஞ்சன் தெரிவித்தார். இதேவேளை செம்மணி சம்பவத்தில் இலங்கை ராணுவம் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டால் அந்த அமைப்பை விசாரணை நடத்துவது ஏற்க முடியாது என்று ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது அவர் இதனை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.